டியோமெட தீவுல இருக்கக்கூடிய மக்கள்ல ரஷ்ய மொழிய படிக்க ஆரம்பிக்கிறாங்களாம். ஏன்னா, திடீர்னு பொசுக்குன்னு ரஷ்யா வந்து புடிச்சுட்டாங்கன்னா, "ஏங்க நாங்கலாம் ரஷ்யா தான் எங்களுக்கு தெரியும். நல்லா மொழி தெரியும்." அப்படிங்கிறதோட நாங்க ரஷ்யாலயே இருந்துக்கிறோன்னு, அங்க இருக்கிற மக்கள்லாம் ரஷ்யாக்கு சார்பா போயிரலாம் அப்படிங்கிற முடிவெடுத்தாங்க போல தெரியுது. திடீர்னு அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் யாரோ கிளப்பி விட்டுக்கிறாங்க. புலி கரைச்சிருந்துக்குது. அதனால அங்க இருக்கிற மக்கள்லாம் ரஷ்ய மொழிய படிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க ஆர்வமா. அதுக்கான காரணம் அமெரிக்கா தான் அப்படிங்கிற சொல்றாங்க. பெரிய பெரிய பைனாகுலர் வச்சு ரஷ்யா என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா அலாஸ்கா பகுதியில ரஷ்யாக்கு, அமெரிக்காக்கு நடுவுல வெறும் 4½ கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கு. இந்த டியோமெடோ தீவுகள் பக்கத்துல. ஏன்னா பிக் டியோமெடோ, லிட்டில் டியோமெடோன்னு 2 பகுதி இருக்கு. இது 2க்கு நடுவுல தான் 4½ கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிக் டியோமெடோங்கிறது ரஷ்யாவோட ஒரு பகுதி, லிட்டில் டியோமெடோங்கிறது அமெரிக்காவோட ஒரு பகுதி, அலாஸ்காவோட ஒரு பகுதி. ஸோ இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த கேப் தானே ரஷ்யா வந்து புடிச்சிருவாங்க நம்மள எல்லாம். ஏன்னா அமெரிக்கானால முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால நம்மளாம் ரஷ்ய மொழி படிச்சுக்காரு நல்லதப்பா அப்படிங்கிறது போல அங்க இருக்கிற மக்கள்லாம் முடிவெடுத்து ரஷ்ய மொழி படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா அப்படிங்க போல இருக்கு. சண்டையெல்லாம் வராதுங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு ரஷ்யாவிலேருந்து ஒரு என்வாயை அனுப்பிச்சு விட்டு அங்கே உட்காந்து நல்லபடியாக பேசி இப்போ அவர் கூட டாட்டா நல்லா இருந்தது, நல்ல மீட்டிங் சூப்பராக நடந்ததுங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸுக்கு நன்றியெல்லாம் சொல்லிட்டு கிரில் டிமிட்ரியோ அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போகிறார் திரும்பி ரஷ்யாவுக்கு. நல்ல பேச்சுவார்த்தைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறது போல. அதனால அமெரிக்காவும் ரஷ்யாவும் டைரக்டா மோதலுக்குள்ள வருவாங்க அப்படிங்கிறது இப்போதைக்கு நடக்காது. அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. பட் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலையில இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய ஜியோபாலிட்டிக்ஸ் டென்ஷன்ல ஃப்ரண்ட் லைன் இருக்கிறவங்களுக்குலாம் புரிய கரெக்டான செய்யும். ஸோ அது போல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நாடு தழுவிய போராட்டத்துக்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கால. அதுவும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிர்த்து. காரணம் என்ன அப்படின்னா சர்வாதிகார போக்குல போயிட்டு இருக்கிறாங்க. இவர் செய்யக்கூடிய செயல்கள் எதுவும் சரியில்லை அப்படின்னு பல வகையான விஷயங்கள், அதாவது ஆளுங்களெல்லாம் வேலையோடு தூக்குறது, இது போல விஷயங்கள்லாம் செய்யறதுனால பிடிக்கல. அதனால பல வகையான குற்றச்சாட்டுகளை வச்சு நாடு தழுவிய போராட்டத்துக்கு ஒன்னா இணைஞ்சு போராடலாம் அப்படிங்கிற ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு. இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது, இல்லை நடக்குமா இல்லை நடக்காம தடுத்துருவாங்களா அப்படிங்கலாம் தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் உலகத்தோட ஒரு எக்கனாமிக் வாரை வந்து பார்த்தீங்கன்னா தொடுத்திருக்கிறாரு. அதான் டாரிஃப் வார். இந்த டாரிஃப் வார் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கே மிக பெரும் அளவில் இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுல பல நிறுவனங்கள், பல அமைப்புகள் தரப்புல இருந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ்ல ரிப்போர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. அதாவது பல தொழிலதிபர்கள் பணத்தை இழந்துட்டாங்க அப்படிங்கிறது போல. அதுவும் சீனால வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டாலியேட்டரி டாரிஃப், என்னப்பா எங்களுக்கு டாரிஃப் குறையா நாங்கள் போடுறோம் பாரு 35% டாரிஃப் அப்படிங்கிறத போடுறாங்க. இதனால வர்த்தகம் இருக்கும் இல்லையா, அதாவது ஷேர் மார்க்கெட்ஸ், இதில் ட்ரில்லியன் கணக்கான பணங்கள் நட்டத்தில் போயிட்டு இருக்கு. தீவு காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது போல. இந்த ஷேர் மார்க்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தா திருப்புன்னு காணாமல் போச்சு, ஒரு முடிவில். அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்மளும் இன்டர்நெட்டில் இணையதளத்திலலாம் பார்க்குறோம், இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. நம்ம பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அவர்கள் தூங்கி எழுந்துச்சு காலையில் வந்து இப்படி சொன்னார்னா நம்ம ஒரு 5 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நாமம் அப்படிங்கிறது போல இருந்தால் இது இது என்னதுங்க, இது இது ஷேர் மார்க்கெட்டா இல்லை வேற ஏதாவது அப்படிங்கிறது போல இருக்குது. ஸோ ஒரு தலைவர்கிட்ட நம்ம விசுவாசமாக இருந்துக்கிட்டோம்னா அந்த தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் ஷேர் ஏறும், ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் ஷேர் இறங்குதுன்னா இதெல்லாம் எப்படிங்க இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது போல பல குற்றச்சாட்டுகள் பலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் ஓரளவுக்கு நல்ல கணிசமான ஒரு இதுதான் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இது எப்படியோ நாட்டுக்கு பேக் போன் அப்படிங்கிறதெல்லாம் பலரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த டாரிஃப் அப்படிங்கிறது மிக பெரும் அளவில் ஷேர் மார்க்கெட்டில் அடியை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. அதுவும் பில்லியனர்ஸ்லாம் பில்லியன் கணக்கில் டாலர்ஸ் இழந்துட்டாங்க. அதான் 500க்கும் மேற்பட்ட 536 இது போல் சில நிறுவனங்கள்லாம் சார்ட் எடுத்து இது போல் டாப் பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய பில்லியனர்ஸ்லாம் இது போல் பணத்தை இழந்துட்டாங்க அப்படிங்கிற லிஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் குறிப்பாக ஃபேஸ்புக்கு பல நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் தொடுத்த வாரில் இனிஷியலாக அடி வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கன்ஸ் பெருமளவில் இருக்காங்க. இது எப்படி வந்து ரியாக்ட் ஆக போகுது, மற்ற நாடுகள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இதில் இருக்கக்கூடிய கேள்வி. அதாவது இந்த டாரிஃப் வார் அப்படின்னாலே இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்ற கேள்விகள் பலதும் இருக்குது. நம்ம பல விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதில் ட்ரம்ப் அவர்களுக்கு நெகோசியேஷன் பவரை வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நாடுகளுக்கு கிடைக்கும். ஸோ அப்படி நெகோசியேஷன் பவர் கிடைக்கிறதுனால அந்தந்த நாடுகளோட இப்போ அமெரிக்காவுக்கோட நம்பகத்தன்மை, அமெரிக்காவோட டாலரை பயன்படுத்துது, அதாவது அவங்களோட ரிசர்வ் கரன்சிலாம் விட்டுட்டு அமெரிக்காவோட ரிசர்வ் கரன்சியை பெருமளவில் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்களா மற்ற நாடுகள்லாம். ஸோ என்ன மாதிரியான நெகோசியேஷன் பவர் ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறோட பல விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம செந்தில் டீகோஸில் பார்ப்போம் இந்த டாரிஃப் வார்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் பல விஷயங்கள் இருக்குது. நெகோசியேஷன் பவர் கிடைக்குன்றாங்க. இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம்
நெகோசியேஷன் பவர்னா என்ன, அந்த நெகோசியேஷன்னால என்ன கிடைக்க போகுது, இதனால அமெரிக்கா ஜெயிப்பாங்களா, இவ்வளவு இழப்புக்கு பின்னாடி அமெரிக்கா ஜெயிப்பாங்களா, என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதெல்லாம் டாரிஃப் வார்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படியே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம்னா, ரஷ்யா உக்ரைனுக்குள்ள தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறத தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே போல உக்ரைனை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் பண்றாங்க. கடந்த 24 மணி நேரத்தில் 12 முறை எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. யுவரானர், யாரும் கேட்க மாட்டீங்களா, யாரும் கண்டுக்க மாட்டீங்களா, இது போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து தொடர் குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அமெரிக்க தரப்பு வந்து எந்த ஒரு கண்டனமோ இல்லை வேற ஏதோ ஒரு கண்டிப்போ எந்த ஒரு விஷயமே வந்த மாதிரி தெரியல. ஆனால் ரஷ்யா செஞ்சால் மட்டும் தப்பு தப்பு அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரஷ்யாவும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். 30 நாளுக்கு அப்புறம் இந்த சீஸ் ஃபயர்லாம் டெவலப் ஆகுதா இல்லை சரிஞ்சு போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஆனால் தாக்குதல் அப்படிங்கிறது இது மாறி மாறி பண்ணுறாங்க. அதுவும் ரஷ்யாவோட ஒரு பிளான்ட், இந்த எக்ஸ்ப்ளோசிவ் பிளான்ட்டுமாங்க, இந்த வெடிமருந்தெல்லாம் தயாரிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பிளான்ட்ல வந்து தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. இதனால் அங்கே சேதம் ஏற்பட்டிருக்கு, வெடி விபத்துகள் நடந்திருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அது கூடவே சங்காரா ஒப்லாஸ்ட், சரான்ஸ்க் ஒப்லாஸ்ட் அப்படின்னு ஒரு ஒப்லாஸ்ட் இருக்கு. அது சமாரா, இது சரான்ஸ்க். ஸோ சரான்ஸ்க் ஒப்லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட ட்ரோன்கள் வந்து இந்த விமானம் போல ஒரு ட்ரோன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ட்ரோன்கள் உள்ளே வந்துருக்குது. அது தாக்கலாமா அப்படிங்கிற அந்த இண்டஸ்ட்ரியல் ஜோனில் தான் வந்து விழுந்திருக்கு. ஆனால் அது வெடிக்கல. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எக்ஸ்ப்ளோசிவ் டிமைன் அந்த டீம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எக்ஸ்ப்ளோசிவ் வெடிக்காதபடி அதெல்லாம் ரெடி பண்ணி டீஆக்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சில நேரங்களில் உக்ரைனோட ட்ரோன்கள்லாம் வெடிக்கவே மாட்டேது, ரொம்ப தூரம் வரதில்ல, டயர்டு, எப்பா போதும் வந்தாச்சு அப்படிங்கிற போல அங்கங்கே போய் சொருகி நிற்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. டீகைஸ் தான். ஸோ பெருமளவு டீகைஸும் லான்ச் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் இது போல் எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கக்கூடிய ட்ரோன்களையும் லான்ச் பண்ணி விட்றாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இழப்புகளை உக்ரைன் ரஷ்யா மேலே ஏற்படுத்த முடியும்னு. ஏன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அல்லாத டார்கெட்டில் ரஷ்யா அடிக்கிறாங்க. அதே போல் உக்ரைன் இது போல் டார்கெட் பண்ணி எக்ஸாக்டாக துல்லியமாக தாக்கி அழிச்சாதான் அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நெகோசியேஷன் டேபிள் இது போல் பல விஷயங்கள் சொல்கிறாங்க அந்த டைமில். ஸோ உக்ரைன் அவங்களோட தொழில்நுட்பத்தை வளர்ச்சி அடைய வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுவும் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் அந்த ட்ரோன் இருக்கு இல்லையா, கேபிள் ட்ரோன்கள், ஃபைபர் ஆப்டிக்ஸ் ட்ரோன்கள், அந்த ட்ரோனோட ரேஞ்சு 20 கிலோமீட்டருக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதே போல் ஒரு விஷயத்த நம்ம ரஷ்யா செஞ்சுருக்காங்க, மேபி இருக்கலாம், அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற விஷயம் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அதே போல் இப்போ உக்ரைனை வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு அவங்களோட ட்ரோன்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, கேபிள் ட்ரோன்கள் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதனால் மிக பெருமளவில் இழப்புகள் ஃப்ரண்ட் லைனில் ஏற்படுத்த முடியும். ரஷ்யாவும் ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த சமயத்தில் உக்ரைன் இது போல் செய்கிறாங்க அப்படின்னா மேபி இருக்கலாம், இது கொஞ்சம் உதவியாக இருக்கும், அஃபென்சிவ் ஆப்ரேஷனை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கற்றுக்கள் இருக்குது. எது எப்படியோ இருதரப்புலையும் மாறி மாறி தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. அதுவும் களத்தில் ரஷ்யா டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்தில் நான் தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அது இந்த வெசல்லே பகுதியெல்லாம் ரஷ்யா கேப்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த பகுதியெல்லாம் கொடியேற்றிய காமிச்சு வீடியோ பதிவுலாம் பெருமளவில் விட்டுக்கிட்டு இருக்காங்க. பல பகுதிகள் ரஷ்யா கேப்சர் பண்ணப்பட்டதாக சொல்லக்கூடிய பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்றி அவங்க கட்டுப்பாட்டில் வந்துருச்சு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் பெருமளவில் வந்துகிட்டு இருக்கு. அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று, ட்ரம்ப் அவர்கள் தொடர்ந்து ஆணையிட்டுக்கிட்டே இருக்கிறாரு, யமன் ஹவுதிஸ் மேலே தாக்குதல் நடக்குது, அதுக்கான வீடியோ பதிவுகள் போட்டிருக்காரு. இது போல யமன் ஹவுதிஸ்லாம் கூடியிருந்தாங்க, நாங்கள் கண்டுக்கிட்டோம், பெருமளவில் தாக்குதல் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல அதுக்கான வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்கன்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொதுமக்களுங்க ஈது ஃபங்க்ஷனுக்காக இருந்தாங்க, அந்த நேரத்தில் தாக்குதல் பண்ணிட்டு இதுவோட சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதோட அவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க. சேம் உக்ரைனில் என்ன நடக்குதோ அதே தான் இங்கேயும் இரு தரப்புலையும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிறாங்க. எது எப்படியோ நீங்கள் தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியாக இருக்கும் அப்படிங்கிற முடிவுகள் எடுத்துக்கணும். அந்த சேம் டைம் இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, சேம் சிரியாவோட சில மிலிட்ரி பகுதிகளுக்குள்ளே பூந்து அங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் எடுக்கிறது, ரெண்டாவது அங்கே வந்து தாக்குதல் பண்ணுறது, மிலிட்ரி சைட்ஸில் தாக்குதல் பண்ணுறது, ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுறத பல வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது அதிக அளவில் சிரியாவோட மிலிட்ரி சைட்லேருந்து நாங்கள் ஆயுதங்கள் எடுத்துட்டோங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் உங்களோட ஆயுத கடங்குக்குள்ளே வந்தோம்னா என்ன சாப்பாடை வச்சுருப்பீங்க, அங்கேயும் ஆயுதம் தானே வச்சுருப்பீங்க அப்படிங்கிற பலரும் நானும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம பக்கத்து நாட்டு ராணுவ மிலிட்ரி பேஸ்குள்ளே போயிட்டு நிறைய ஆயுதம் இருந்தது நாங்கள் பறிமுதல் பண்ணோம்னு சொன்னால் எப்படி, அப்புறம் ஆயுதம் தான் வச்சுருப்பாங்க, அப்புறம் என்ன வச்சுருப்பாங்க அப்படிங்கிற இருக்குது. இருந்தாலும் ஹெச்டிஎஸ் எல்லாம் கண்டுக்கிற மாதிரி தெரியல, அவங்க என்ன வியூகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். சிரியாவில் தொடர்ந்து தெற்கு பயில வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் இழப்புகள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்தில் எதுக்கு பேசாட்டில் பஸ்ஸில் அவர்கள்கிட்டே இருந்துருக்கலாம். இவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறமா இஸ்ரேல் வந்து பெருமளவில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்களே அவங்க பகுதிகளை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இது ஹெச்டிஎஸ் அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது போல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரான். இந்த ஈரானை தாக்குதல் பண்ணுறதுக்கா அதில் இன்னொன்று வேறு B2 பாம்பர்லாம் யமன் ஹவுதிஸ் தாக்குதல் பண்ணுதான் கேவலம், அதை விட கேவலம் வேறு எதுவும் இல்லை B2 பாம்பருக்கு. ஏன்னா பழைய ரக விமானங்கள் எடுத்துக்கொண்டு போய் அங்கே தாக்குதல் பண்ணுறாங்க. ஏன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் B2 பாம்பர் எடுத்துக்கொண்டு போய் அங்கே தாக்குதல் பண்ணுறாங்க அப்படின்னா இது போல் செய்திகள் பார்த்தேன்.
பட் அதை உறுதிப்படுத்த முடியல. இதெல்லாம் தாக்குதல் பண்ணதுக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிருச்சு அமெரிக்கா அப்படிங்கிறது போல யோசிக்க தோணுதுன்னு சில அனலிஸ்டர் வந்து காமெடியாக பேசிட்டு இருந்தாங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா எமனோதிஸ்ட்டு ஒன்றும் இல்லை, மேபி சோதனை களமாக அமெரிக்கா பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற போல ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க சில அனலிஸ்டர் வந்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இதே பெர்ஷியன் கல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் ஏதோ நடந்திருக்கு தான் போல இருக்குது. ஜிபிஎஸ் ஜாமிங் பயங்கரமாக நடந்திருக்கு. இது யூகே தரப்புலேருந்து இந்த மேரிடைம் ட்ரேடு இருக்கும் இல்லையா, அவங்க பாதுகாப்புக்காக வச்சுருக்காங்க இல்லையா, செங்கடல் பெர்ஷியன் கல்ஃப் இந்த பகுதியெல்லாம். ஸோ அந்த இடத்துலலாம் அதுவும் குறிப்பாக பெர்ஷியன் கல்ஃப் பகுதியில், அதுவும் ஈரான் பக்கத்துலேங்க ஜிபிஎஸ் ஜாமிங் பெருமளவு நடந்திருக்கு. இது ஒன்று ஈராக்லேருந்து செஞ்சுருக்கலாம், ஆனால் இல்லை ஈரான் தான் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வருது. இதனால அமெரிக்காவோட போர் விமானங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் C-17 குளோபால்ஸ்லாம் பெருமளவில் டேமேஜ் ஆகிருக்குது. இந்த ஜிபிஎஸ்ஸே வந்து வேலை செய்யாமல் போயிருந்திருக்கு பல நேரங்களில் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. தொடர்ந்து 2-3 தடவைக்கு மேலே இது போல் ஜிபிஎஸ் ஜாமிங்கை பண்ணியிருந்துக்கிறாங்க ஈரான் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஃப்ளைட் ரேடார்லேருந்து சில விஷயங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதனால ஈரானுக்கு அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா இது போல விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி ரஷ்யா செஞ்சுட்டு இருந்தாங்க போலாண்டு இந்த ஏரியாவில். இப்போ அதே போல ஒரு சோதனை வந்து ஈரானில் நடக்குது அப்படின்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற போல ஒரு கோணத்தில் இருக்கும். ஆனால் ஈரானும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற கோணத்தில் இருக்கிறாங்க. எது எப்படியோ இது போல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பெரும்பான்மையான குண்டுகள், மிசைல்கள் மேற்குலக தரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வேஸ்ட்டு அப்படிங்கிற பலர் தரப்பு பல அனலிஸ்டர் கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் போர்க்களத்தில் தான் தெரியும். போர் ஒன்ஸ் ஆரம்பிக்குது அப்படின்னா தான் எந்த அளவுக்கு இது எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை தெளிவாக பார்க்குறோம். பெருமளவில் மேற்கோட குண்டுகள்லாம் கை கொடுக்க மாட்டேங்குது. இந்த ஜிபி குண்டுகள்லாம் பெருமளவில் வந்து கை கொடுக்க மாட்டேங்குது. டீப்பாக வந்து பெனிட்ரேட்டே பண்ண முடியல. களத்தில் ஃப்ரண்ட் லைனில் வந்து தாக்குதல் பண்ணலாம், ஆனால் டீப்பாக வந்து தாக்குதல் பண்ண முடியறதில்ல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வருது. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த மேற்குலக நாடுகளே ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, பெருமளவில் எதுவுமே கை கொடுக்கல. ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த கிரீமியா பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க முடியல பார்த்தீங்களா அப்படிங்கிற பல அனலிஸ்டர்கள் சொல்லி காமிச்சு தான் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், மேற்குலக நாடுகளோட தொழில்நுட்பம் வளர்ச்சி அடையுமா இல்லை சப்ரஸ் ஆகி போயிருமா இதே போல் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பையன் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.